இலங்கையில் கடந்த நவம்பர் மாதம் இறுதியில் தித்வா புயல் பேரிடரை ஏற்படுத்தியிருந்தது. சீரற்ற காலநிலையினால் இலங்கையில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நேற்று இரவு இலங்கை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி தித்வா புயல் மற்றும் இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் காரணமாக 5,83,030 குடும்பங்களைச் சேர்ந்த 20,78,436 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 618 பேர் உயிரிழந்திருப்பதோடு 209 பேரை இன்னும் காணவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. புத்தளம், கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களில் மாத்திரம் மொத்தமாக 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். கண்டி மாவட்டத்தில் 232 பேர் உயிரிழந்திருப்பதோடு நுவரெலியா மாவட்டத்தில் 89 பேரும், பதுளை மாவட்டத்தில் 83 பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். முற்றுமுழுதாக 4,071 வீடுகள் சேதமடைந்திருப்பதோடு 71,121 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டிருக்கக்கூடிய நேற்றைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல இடங்களில் நீர் வற்றிப் போயிருந்தாலும் கூட நாட்டில் பல இடங்களில் வெள்ள நீர்மட்டம் காணப்படும் வேளையில் வடகிழக்கு பருவப்பேச்சு மழையும் ஆரம்பித்திருக்கின்றது. கொழும்பு உள்ளிட்ட நாட்டில் பல பகுதிகளில் இந்த நாட்களில் தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய காலநிலை பதிவாகின்றது. எதிர்வரும் 9 முதல் 12ஆம் தேதி வரை நாட்டில் பல பகுதிகளில் மழை வீழ்ச்சி மற்றும் காற்றும் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்திருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் அரசாங்கம் மற்றும் தொண்டு நிறுவனங்கள், ஊடகங்கள், தனிப்பட்ட ரீதியில் மக்கள் என்று பலரும் வழங்கி வரும் வேளையில் சர்வதேச நாடுகளும் இதற்கு ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றன. இயற்கை அனர்த்தம் ஏற்பட்ட மறுநாள் முதல் இந்தியா தொடர்ச்சியாக நிவாரணப் பணிகளை வழங்கி வருகின்றது. பாகிஸ்தான், அமெரிக்கா, ஐக்கிய அரபு ராஜ்யம், UK, மாலைத்தீவு, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளும் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கான நிவாரணப் பணிகள் மற்றும் மீட்பு பணிகளுக்கும் ஒத்துழைப்பை வழங்குகின்றன. வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவினால் சிக்குண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் பலர் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார்கள். இலங்கையினுடைய போலீசார் மற்றும் விமானப்படை, கடற்படை மற்றும் ராணுவம் சார்ந்த முப்படையினர் இந்திய அரசாங்கத்தினுடைய தேசிய பேரிடர் மீட்பு படையுடன் இணைந்து மக்களை காப்பாற்றியிருந்தார்கள். 29ஆம் தேதி முதல் இலங்கையில் இந்திய தேசிய பேரிடர் மீட்பு படை என்று சொல்லப்படுகின்ற NDRF இலங்கை முப்படை இணைந்து மக்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அத்தோடு இந்தியாவிலிருந்து 8க்கும் அதிகமான கப்பல்களில் நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. நேற்று இந்தியாவின் தமிழ்நாடு அரசாங்கமானது 950 மெட்ரிக் டன் உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இலங்கைக்கு அனுப்பியிருந்தது. இந்திய அரசாங்கம் மற்றும் பாகிஸ்தானும் தற்காலிக பாலங்களை வழங்கியிருந்தன. தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் வழங்கப்பட்டு வரும் வேளையில் மீட்பு பணிகளும் தொடர்கின்றன. குறிப்பாக வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றியிருந்த போதிலும் மண் சரிவு காரணமாக சிக்கொண்டிருப்பவர்கள் பலரை தேடும் பணிகளிலும், காணாமல் போனவர்களை தேடும் பணிகளிலும் இலங்கை முப்படை மற்றும் போலீசார் சர்வதேசத்தோடு இணைந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்தியாவின் ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்திற்கமைய இலங்கைக்கான மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண பணிகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன. பாலங்கள் உடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இலங்கையில் பாலங்களை அமைத்துக் கொடுப்பதற்காக அகழ்வாராய்ச்சியாளர், இந்திய ராணுவத்தினுடைய 13 உறுப்பினர்கள் மற்றும் பொறியியல் படை பிரிவினர்கள் என்று குழுவினர் நேற்று இலங்கையை வந்தடைந்திருந்தனர். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கையை மீட்டெடுப்பதற்கான ரீபில்ட் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக நிதி பங்களிப்புகளை நாட்டில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் புலம்பெயர்ந்த மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இலங்கையின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான ஹட்ச் ரீபில்ட் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக 6 கோடி ரூபாவை நிதி பங்களிப்பு செய்திருக்கின்றது. இலங்கை கிரிக்கெட் ஆனது 300 மில்லியன் நிதி பங்களிப்பை ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு வழங்கியிருக்கின்றது. இயற்கை அனர்த்தம் காரணமாக இலங்கையில் புகையிரத பாதை மற்றும் பிரதான வீதிகள் சேதமடைந்திருக்கின்றன. சேதமடைந்த பாதைகளை திருத்துவதற்கான பணிகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இலங்கையில் தற்பொழுது மட்டுப்படுத்தப்பட்ட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதோடு திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பாதைகளில் ஒருவழி பயணமாக போக்குவரத்து செயற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன. நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தமட்டில் பல பகுதிகள் மண்மேட்டுடன் கற்பாறைகள் மற்றும் மரங்கள் சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கின்றது. கண்டி, நுவரெலியா, கேகாலை, மாத்தளை உள்ளிட்ட மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் மண் சரிவு அபாய நிலை எதிர்கொண்டிருக்கின்றன. இன்று 7ஆம் தேதி சற்று முன்னர் கிடைத்த தகவலின் அடிப்படையில் நுவரெலியா பூண்டுலோயாவில் மண்மேட்டுடன் கற்பாறைகள் மற்றும் மரங்கள் சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், இதனைத் தொடர்ந்து தற்போது போலீசார், பொதுமக்கள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளும் இணைந்து வீதியில் சரிந்துள்ள மண் மற்றும் மரம்
கொடி செடிகளை அகற்றி போக்குவரத்தை வளமை நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்து வருகின்றார்கள் என செய்தியாளர் திவாகரன் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக சீரற்ற காலநிலை அல்லது மழையுடன் கூடிய காலநிலை பதிவாகும் பட்சத்தில் குறித்த வீதியில் இருபுறமும் பல இடங்களில் மண்மேட்டுடன் கற்பாறைகள் விழுவதற்கான சரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நூரலியா உள்ளிட்ட பல பகுதிகளில் வெள்ளத்தால் மரக்கறிகளும் அழிவை சந்தித்திருக்கின்றன. நூரலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட மோசமான வானிலை மற்றும் மழையுடன் கூடிய வெள்ளப்பெருக்கு மண் சரிவு காரணமாக விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் முற்றாக சேதமடைந்திருக்கின்றன. அறுவடை காலங்களில் விவசாய பயிர்கள் சேதமடைந்திருப்பதோடு இலங்கையில் பல பகுதிகளில் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக வாழ்வாதார பிரச்சினைகளையும் மக்கள் எதிர்கொண்டு வருகின்றார்கள். மீன்பிடிக்கும் பகுதிகளில் மீனவர்கள் தொடர்ச்சியாக தமது தொழில்களில் ஈடுபட முடியாத சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தோட்ட பகுதிகளில் வாழ்கின்ற மக்களும் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியான மழையுடன் கூடிய காலநிலை இந்த நிலையை ஏற்படுத்தி வருகின்றது. வீதிகள் பாதையோரங்கள் சேதமடைந்திருப்பதன் காரணமாக முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கும் வாழ்வாதார சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையில் கடந்த காலங்களில் அனர்த்த நிலை ஏற்படும் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகளையும் நிவாரணங்களையும் வழங்குவதற்கு சில பொறிமுறைகள் சிக்கல் நிலையில் இருந்த போதிலும் இம்முறை அத்தனை பொறிமுறைகளையும் நீக்கிவிட்டு புதிதாக இலங்கையில் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவருக்கான நிவாரணப் பணியும் இழப்பீடும் வழங்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மக்களுக்கு உறுதியளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வலுவூட்டல் நிகழ்ச்சி திட்டத்திற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீடுகளை புனரமைத்து மீண்டும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு வீட்டு உரிமையை பார்க்காது வீடொன்றுக்கு ஒரு தடவை மாத்திரம் வழங்கும் கொடுப்பனவாக 25,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. குடியிருப்பதற்கான தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவு செய்வதற்காக வீடொன்றுக்கு ஒரு தடவை மாத்திரம் வழங்கும் கொடுப்பனவு 50,000 ரூபாவாகும். தமது வாழ்வாதாரத்தினை இழந்த குடும்பத்தினருக்கு 3 மாதங்களுக்கு 2025 டிசம்பர் மற்றும் 2026 ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்கான மாதாந்த கொடுப்பனவாக இரண்டு உறுப்பினர்கள் உள்ள வீடுகளுக்கு 25,000 ரூபாவாகவும் 2 உறுப்பினர்களுக்கு மேலுள்ள குடும்பங்களுக்கு 50,000 ரூபாவாகவும் வழங்கப்பட உள்ளன. அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்து வாழ்வதற்கான வீடற்றவர்களுக்கு மாதாந்த வீட்டு வாடகை 25,000 படி அதிகூடியதாக 6 மாதங்கள் வரை வழங்கப்படும். அனர்த்தத்தால் பாதிப்புற்ற நெல், தானியங்கள், சோளம் மற்றும் நிலங்களில் அழிவு அல்லது மீள பயிர் செய்கைக்காக ஒரு முறை மாத்திரம் வழங்கப்படும் கொடுப்பனவு 1,50,000 ரூபாவாகும் ஒரு ஹெக்டேருக்கு. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மரக்கறி பயிர் நிலங்களில் அழிவு அல்லது மீள பயிர் செய்கைக்காக ஒரு முறை மாத்திரம் வழங்கப்படும் கொடுப்பனவு ஒரு ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாவாகும். அனர்த்தத்தால் பாதிப்பை சந்தித்த கால்நடை பராமரிப்பு பண்ணைகளுக்காக ஒரு முறை மாத்திரம் வழங்கப்படும் கொடுப்பனவு 2 லட்சம் ரூபாவாகும். பண்ணை உரிமையாளர் ஒருவருக்கு வழங்கப்படும் தொகையாகும் அது. அனர்த்தத்தால் சேதமடைந்த மீன்பிடி படகுகளுக்கு நஷ்ட ஈடாக படகு ஒன்றுக்கு ஆகக்கூடியது 4 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளது. தனியார், சிறிய மற்றும் தொழில் முயற்சிகளில் மீள ஆரம்பிப்பதற்காக ஒரு முறை மாத்திரம் வழங்கப்படும் கொடுப்பனவு 2 லட்சம் ரூபாய் எனவும், அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர் ஒருவருக்கு 15,000 ரூபாய் கொடுப்பனவோடு 10,000 ரூபாய் ஜனாதிபதி நிதியத்திலும் இருந்து மொத்தமாக 25,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அனர்த்தத்தினால் சேதமடைந்த வணிக கட்டிடங்களுக்கு நஷ்டஈடு வழங்கும் திட்டத்திலே 50 லட்சம் ரூபாய் வரை கட்டிடம் ஒன்றுக்கு ஆகக்கூடிய தொகையாக வழங்கப்பட உள்ளது. அனர்த்தத்தால் முழுமையாக சேதமடைந்த வீட்டு குடியிருப்புகளுக்கு 50 லட்சம் ரூபாவும், காணியோடு வீடுகள் வழங்கப்படுவதற்கு 50 லட்சம் ரூபாய் மேலும் அதிகரித்து 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அனர்த்தத்தினால் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளை திருத்தி அமைப்பதற்கு கொடுப்பனவாக 25 லட்சம் ரூபாய் வரை ஆகக்கூடிய தொகையாக வழங்கப்பட உள்ளது. அனர்த்தம் காரணமாக உயிரிழந்த ஒருவரினுடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. நாட்டில் போக்குவரத்து உள்ளிட்ட பல சேவைகள் வழமைக்கு திரும்பியிருக்கின்றன. காலநிலை சற்று மீண்டும் மழையுடன் கூடிய ஒரு நிலைமை மாறியிருக்கின்றது. பருவ பேச்சு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பான வாழ்க்கையை தொடர்ந்து செல்வதற்கான அத்தனை திட்டங்களும் இங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இலங்கை அரசாங்கம் மாத்திரமல்ல, நிறுவனங்கள் மாத்திரமல்ல, சர்வதேசமும் இணைந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் மண் சரிவு காரணமாக சிக்கொண்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள், அந்த கட்டிடங்கள் வீடுகளில் வசித்த மக்கள் உயிரோடு மீட்கப்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அது இறைவன் அளிக்கும் வரமாகவே இருக்கும். நாளுக்கு நாள் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. காணாமல் போனவர்களினுடைய எண்ணிக்கையும் அவர்களை தேடும் நடவடிக்கைகளும் தொடர்கின்றன. தொலைத்தொடர்பு சில இடங்களில் அற்று போயிருக்கின்றன. மீண்டும் ஒருமுறை காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் இந்த நாட்டிலே தொடரும் ஒரு கொடூரமான கதையாகவே மாறியிருக்கின்றது. இனிவரும் காலங்களிலும் ஆற்றங்கரையோரம், கடற்கரையோரம் கட்டிடங்கள் அமைக்கப்படாத
அமைக்கக்கூடாத இடங்களில் வீடுகளையும் கட்டிடங்களையும் அமைத்து வாழும் அந்த நிலைமை மாறப்பட வேண்டும். அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மக்களும் இந்த பொறுப்பான விடயங்களில் சரியாக செயற்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இந்த இயற்கை அனர்த்த காலப்பகுதியில் காலநிலை அறிக்கையை உடனுக்குடன் தந்த வளிமண்டலவியல் திணைக்களம், வீதி நிலைமைகளை அறிய தந்த RDA வீதி அபிவிருத்தி அதிகார சபை, நாட்டினுடைய குளங்கள் அணைக்கட்டுகளினுடைய நிலைமைகளை உடனுக்குடன் அறிய தந்த நீர்ப்பாசன திணைக்களம், நீர்வளங்கள் அதிகார சபை, அனர்த்த நிலைமைகளை மக்களுக்கான எச்சரிக்கையையும் விடுத்திருந்த அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் முப்படை போலீசார், அனைத்து ஊடகங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இலங்கையை மீள கட்டி எழுப்புவோம்.